அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது தெரியுங்களா? ஒரு சின்ன கதை தாங்க. கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க. என்ன அப்படின்னா, ஒரு காட்டில் காய்ஞ்சிருக்கக்கூடிய மரங்களை மட்டும் வெட்டி பிழப்பு நடத்தக்கூடிய ஒரு சிறந்த சிவபக்தர் ஒருத்தர். அவர் ஒரு நாள் கோடாரி நல்ல சாமியை கும்பிட்டுட்டு நெத்தி நிறைய உபூதியை விட்டுட்டு கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் காஞ்ச மரத்தை வெட்டி பிழப்பு நடத்தலாமேன்னு சொல்லிட்டு ஒரு காஞ்ச மரத்தை வெட்டுறாரு. அப்படி வெட்டும் பொழுது அங்கே ஒரு வயசான கிழட்டு நரி ஒன்று வருது. அதுக்கு கால் வேற ஊனமாக இருக்குது. காலை இழுத்துட்டு நடந்து வருது. ஐயோ, இது இவ்வளோ வயசான நிறையா இருக்குது, காலை வரை இப்படி இழுத்துட்டு வருது, இதுக்கெல்லாம் கடவுள் என்னென்னு தான் படியளக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு அதை பார்த்து பரிதாபப்படுற அந்த விறகு வியாபாரி அந்த எண்ணத்தை பார்த்துக்கிட்டே அதை பரிதாபப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து புலி உருமுற சத்தம் கேட்குது. உடனே இவருக்கு பயம் வந்துடுது. மடன்னு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார். பயந்துக்கிட்டு அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு. இந்த புலி உருமுற சத்தம் கேட்டதே இந்த நரி என்ன பண்ணிது, ஓட்டோட்டமாக ஓடி போய் ஒரு புதருக்குள்ளே பூந்துக்குது. அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் புலி என்ன பண்ணுது, தனக்கு தேவையான இறையை ஒரு மானை அடித்து சாப்பிட்றதுக்காக இழுத்துக்கிட்டு வருது. அதுக்குரிய இடம் தேடி வருது. இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கவும் அந்த இடத்துலையே மானை போட்டு அது நல்லா தனக்கு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு மீதி இருக்க மான் கறியை மானை அப்படியே அங்கேயே விட்டுட்டு அதோட இறைச்சி மாமிசத்தை விட்டுட்டு அது பாட்டுக்கு கிளம்பிடுது. எது புலி போயிடுது. உடனே அது போயிடுச்சா அப்படிங்கிறத உறுதி பண்ணின இந்த நரி என்ன பண்ணுது, புதருக்குள்ளேருந்து அமைதியாக வெளியில் வந்து பார்க்குது. புலி போயிடுச்சுங்கிறத உறுதி பண்ணின அந்த நரி மீதி இருக்க மான்கறியை சாப்பிடுது. இதை மரத்து மேலே இருந்துகிட்டு இருக்க அந்த மர வியாபாரி, அந்த விறகு வியாபாரி இருக்கார்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருந்தவர், ஆகா, இந்த வயசான கிழட்டு நரிக்கு, ஊனமாக இருக்கிற இந்த கிழட்டு நரிக்கே கடவுள் படியளக்கும் போது நாம் கடவுள் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருக்கோம், அப்போ நமக்கு கடவுள் படியளக்க மாட்டாரா, நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணிட்டாரு, கோடாரியத்துக்கு தோளில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனாக்கா யாராச்சும் சாப்பாடு கொடுப்பாங்களான்னு பார்க்குறாரு. யாரும் இவருக்கு படி அளக்கலை. இவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல. காலையில் பட்டினியாக இருக்கார், மதியம் பட்டினியாக இருக்கார். என்னடா நம்ம இவ்வளோ சிவன் மேலே பக்தியாக இருக்கிறோம், அப்படி இருந்தால் நமக்கு யாருமே படி அளக்கலையே, நம்ம பக்தியை பொய்யை நினச்சிக்கிட்டாரா கடவுள், ஏன் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சோர்வாக இருந்தவர் சாயந்தரம் ஆன உடனே கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறார். கடவுளே, நான் உன் மீது எவ்வளோ பக்தி வச்சுருக்கேன், ஏன் என்னை எப்படி சோதிக்கிற, அந்த நரிக்கெல்லாம் படியளந்த நீயே எனக்கு ஏன் படியளக்க மறந்துட்ட அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையிட்டு அழுகிறாரு. அழுதவர் அப்படியே சோர்வாக வெளியே வராரு. கோயிலுக்கு வெளியில் இருக்க திண்ணையிலே அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. அப்படி தூங்கின உடனே அவர் கனவுல கடவுள் வரார், சிவபெருமான் வராரு. வந்து என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நீ பாடம் கற்றுக்கிட்ட இடம் தப்பு. அதாவது தனக்கு தேவையானதை தானே தேடி தானே அடித்து சாப்பிட்டு, அந்த புலி இருக்கு இல்லையா, தனக்கு தேவையானதை தானே இறையாக தேடிட்டு வந்ததோடு இல்லாமல் தான் எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத அடுத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு போச்சு இல்லை, அந்த புலிக்கிட்டேருந்து நீ பாடம் கற்றுருக்கணும். அதை விட்டுட்டு மீதி இருக்க அந்த மாமிசத்தை சாப்பிட்ட நரிக்கிட்டேருந்து நீ பாடம் கற்றுக்கிட்டியே, அதுதான் முறை தப்பு. நீ பாடம் கற்றுக்கிட்ட முறை நரிக்கிட்டே இருந்து கற்றுருக்கக்கூடாது, புலிக்கிட்டே இருந்து கற்றுருக்கணும். புரியுதா? இதனால் உன்னையை நீ நம்பு. எவ்வளவுதான் நீ பக்தியாக இருந்தாலும் கூட என்ன பண்ணணும், உன்னையை நீ நம்பணும். உனக்கு தேவையானதை நீ தேடிட்டு வந்து நீ உன்னையோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர மற்றவங்க யாராச்சும் உனக்கு கொடுப்பாங்களான்னு நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சார். இதை கேட்ட உடனே கண் விழித்து பார்க்குற அந்த விறகு வியாபாரி இருக்காரு, ஆமாம் நாம் பண்ண தப்பு தான். அப்போ நம்மளை நாம் நம்பணும், முயற்சி செய்யணும், நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கிட்டு வரணும். ஆக நமக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கிறதோடு இல்லாமல் பிறருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்ட அந்த விறகு வியாபாரி என்ன பண்ணுறாரு, ஓடாரி தூக்கி தோளில் போட்டுட்டு சிவனை கும்பிட்டுட்டு நெத்தி நிறைய விபூதியை விட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போகிறாரு விறகு வெட்டுறதுக்காக. புரியுதுங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன தான் சாமியை கும்பிட்டாலும் நம்மளோட முயற்சி, நம்மளோட உழைப்பு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதோடு இல்லாமல் நம்மளை நாம் நம்பணும். நம்மளோட உழைப்பு நமக்கு தேவையானதை நாம் தேடிக்கிறதோடு இல்லாமல் அதுலேருந்து எஞ்சி இருக்கிறத மற்றவங்களுக்கு நாம் புண்ணியமாக கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆக உன்னை நீ நம்பு, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், உழைப்பே உயர்வு தரும். இதை தான் கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு படத்தில் பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காரு, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோலை உயர்த்து உன் தோலை உயர்த்து, தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் உண்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி அப்படின்னு பாடியிருக்காரு இல்லைங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற நம்மளை நாம் முதல்ல நம்பணும். அந்த நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று வேணும். அப்புறம் எவ்வளவுதான் கடவுளை கும்பிட்டாலும் கூட என்ன பண்ணணும், நம்மளையும் நாம் நம்பணும், உழைப்பையும் கொடுக்கணும், முயற்சியும் வேணும் அப்படிங்கிறதாங்க இந்த கதையிலேருந்து நான் சொல்கிறது. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். உழைப்போம், உயர்வு பெறுவோம்.